சக்தி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குழி பணியாரம் தான். நம்ம இட்லி மாவு வச்சு இப்போ ஒரு காலையில் டிஃபன் ரெசிபி செய்யலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துங்க, எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றி இதில் கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு, கடலைப்பருப்பு நல்லா வறுத்து விட்டுடுங்க. நல்லா வறுந்து வரட்டும். இது கூடவே நான் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. அது கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருப்போம். இந்த வெங்காயம் இதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு இது கூடவே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நான் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் கூட இதை நம்ம சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இட்லி மாவு இந்த பதத்தில் இருந்தால் போதும். ரொம்ப கட்டியாகவோ ரொம்ப தண்ணியாகவோ இருக்கிறதால மீடியமாக இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம இந்த மாவு கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதன் கூட சேர்த்து நல்லா நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழி பணியார சட்டியை வச்சு ரெடியாக இருக்குது. இப்போ அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ இந்த குழி பணியாரத்தில் அரை அளவுக்கு வர அளவுக்கு நம்ம இந்த மாவை ஃபுல் பண்ணிக்க வேண்டியதுதான். நீங்கள் இதேமாரி செய்யும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி வச்சு நம்ம சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம குழியில் ஃபுல் பண்ணிக்கலாம். ஒரு ஆஃப் ஊற்றினா போதும். இப்போ நல்லா ஊற்றி ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மிலே வேகட்டும். நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டாச்சு. இப்போ இதேமாரி ஒரு பேட்சாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்த பேட்ச் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் குழி பணியாரம் செஞ்சு வச்சு நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தரம் இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான சுவையான குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை நான் தக்காளி சட்னி வச்சுருக்கேன், தேங்காய் சட்னிலையும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மாவுலே நம்ம டிஃப்ரெண்ட்டாக இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நன்றி.